இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். கட்டளையிடுகிற தேவன். கட்டளை யார் இடுவாங்க? பொதுவாக ராஜாக்கள் இடுவாங்க. இல்லைன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க கட்டளை போடுவாங்க. அவங்க சொன்னதை நம்ம செஞ்சு தான் ஆகணும் இல்லையா? அந்த மாதிரி இங்கேயும் கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நம்ம கேட்குற ஜப விண்ணப்பங்கள் யாவற்றையும் கேட்டு அங்கீகரித்து அதன்படியே நமக்கு அதை கட்டளையிடவும் செய்கிறார். கமாண்ட். நீங்கள் ஆதி ஆகமத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அவர் ஒவ்வொரு காரியத்தையும் உண்டாக கடவுது என்று சொன்னதுமே எல்லாமே அப்படியே ஆயிற்று. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு வல்லமை என்ன என்பதை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம் விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அறிந்து உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்னொரு பகுதியில் நாம் வாசிக்கும் போது, நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிஞ்சிருக்கிறாராம். அல்லேலூயா. God knows everything about you. கடவுளுக்கு எல்லாமே தெரியும் உங்களை பற்றி. உங்கள் தேவை என்ன என்பதை தேவன் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். இங்கே அண்ணாள் பாருங்க, ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கிற அந்த சகோதரிக்கு ஒரு பெரிய மனக்கவலை, ஒரு மன குமரல் அவளுக்குள்ளே இருக்கிறது. அவங்க ஒரு மனக்லேச ஸ்திரீயாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. மனக்லேசம், ஆங்ஸைட்டி அவங்களுக்குள்ளே இருந்ததான அந்த மனக்குழப்பங்கள், மனவேதனைகள், போராட்டங்கள் அது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. சரிங்களா? ஆனால் ஒரு சைடு அன்பான கணவர் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவருடைய சகோதரி அவரை மிகவும் நொறுக்கி கொண்டே சில ஆட்டிடியூட்ஸ், சில காரியங்கள், செயல்கள், சிலருடைய செயல்கள் நம்மை புண்படுத்தி விடுகிறது இல்லையா? அதை அறிந்தும் அறியாமலும் கூட சில நேரத்தில் என்ன பண்ணிடும், நம்மளை அது புண்படுத்திடும். ஆனால் இங்கே பாருங்கள், இப்படிப்பட்ட புண்பட்ட நெஞ்சத்தோடு கூட தேவ சமூகத்தில் வராங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான் கோயிலுக்கு வர முடியும், இல்லை டெம்பிள் தேவாலயம், எருசலேமின் தேவாலயத்துக்கு வர முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க தேவனை தேட அவருடைய சமூகத்துக்கு வராங்க. இன்னும் ஆலயம் கட்டப்படலை. அதுக்கு முன்னாடி அது ஆசரிப்பு கூடாரம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு எல்லாரும் வராங்க. அப்போ அங்கே பாருங்கள், அந்த இடத்துல ஏலின்னு ஒரு பாஸ்டர் இருக்கிறார். இவர் ரொம்ப நேரமாக இந்த அம்மாவை பார்க்குறாரு, இந்த அம்மாவுடைய உதட்டு அசைவை பார்க்குறார். அவர் வயதானவர். பார்த்துக்கிட்டு சொல்லுங்க, நீ இன்னும் எவ்வளோ நேரம் வெறித்து இருப்பாய் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, என் உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் ஊற்றி விட்டேன். நிறைய நேரத்தில் நமக்கு நம்பத்தக்கவர்கள், நம்பிக்கையானவரிடத்துல எல்லாவற்றையும் ஊற்றிவிடும். அல்லேலூயா. ஊற்றி விடுகிறது என்று அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படி சாய்ச்சிட்டா மொத்தமாக என்ன ஆகிடும், வெளியே வந்துடும். அல்லேலூயா. உள்ள அதுக்கப்புறம் தண்ணி இருக்க வாய்ப்பு இல்லை, தண்ணி இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 18வது வசனத்தை வாசிக்கும் போது 1 சாமுவேல் 1:18 வாசிக்கும் போது, அப்பொழுது அவள் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. ஊற்றி விடுகிறேன் என்று தான் சொன்னாள். அல்லேலூயா. அவள் என்ன சொன்னா, எல்லாத்தையும் ஊற்றி விட்டேன். 15வது வசனத்தில், நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன், இனிமே என் இருதயத்தில் இல்லை அது. அல்லேலூயா. நீங்கள் ஊற்றி விடுகிறவங்களா இருக்கிறீங்களா? ஆமென். ஒரு பாத்திரத்தை மொத்தமாக இருக்கிற தண்ணியை கவுத்துட்டா அதுக்குள்ளே இனிமேல் என்ன இல்லை, தண்ணி இல்லை. இதை தான் அண்ணாலும் செஞ்சாங்க. அதனால் பாருங்கள், அவங்க மேலே, கடவுள் மேலே இருந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தத்தையும் ஊற்றிட்டாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி அருமையான தேவச்சனமே, நீங்கள் ஆண்டெடுத்துல மொத்தமாக ஊற்றுறீங்களா? இல்லை, நம்ம அப்படி செய்கிறது இல்லைல்ல. கொஞ்சம் உள்ளே வச்சுக்கிறோம், கொஞ்சோண்டு சொல்லிட்டு போயிடுறோம். திரும்பியும் வீட்டுக்கு போனதும் அதே பிரச்சனை, அதே போராட்டம், அதே நெருக்கம், அதே
பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே கண்டினியூ ஆகுது. அதே சட்டை தான், அதே முகம்தான், அதே ரூம்ஸ் தான், எப்படியே தான் இருக்குது. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போயிட்ட பிறகு அவங்க என்ன பண்ணாங்க பாருங்களேன், சமாதானத்துடைய பாஸ்டெல்லாம் அதெல்லாம் சரி தான், நம்மளும் அப்படி தான் சொல்கிறோம் இல்லையா, வாரம் சமாதானத்தோடைய போங்க, சமாதானத்தை இருக்க கடவுள்ன்றோம். எத்தனை பேர் சமாதானமாக இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் ரொம்ப குறைவு தான் இல்லை. அந்த அளவுக்கு இன்றைக்கி விசுவாச மக்கள் ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டாங்கன்னா அந்த நாட்களில் இருந்த அந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் இன்றைக்கு அநேகருக்கு இல்லை. தேவனோடு கூட இருக்கிற டச்சே இல்லை நிறைய பேருக்கு. ரொம்ப ஒரு ஏத்திஸ்ட் மாதிரி ஆயிட்டாங்க. பைபிள் தூக்கின்னு வர நாத்திகர்கள் போல் இருக்கிறோம் நம்ம, அவ்வளோதான். பைபிள் வச்சுருப்போம் வீட்டில், காஸ்ட்லியான பைபிள் கூட வச்சுருப்பாங்க சில பேர். ஆனால் அவங்க வீட்டில் பைபிள் வாசிப்பு இருக்காது. அவங்க வாரம் சர்ச்சுக்கு வருவாங்க, ஆனால் அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் எந்த சம்பந்தமும், அதான் கடவுள் மறுப்பாளர்கள், வேதத்தை சுமக்கிற கடவுள் மறுப்பாளர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. வேதத்தை சுமக்கிற மறுப்பாளர்களும் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள் பிரியமானவர்களே, வேதத்தை சுமந்து மறுதலிக்கிறவர்கள், வேதத்தை சுமந்து கொண்டு வந்து அதற்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதவர்களும் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஆனால் இந்த அம்மா பாருங்கள், கடவுளை விசுவாசித்தாங்க. நான் ஊற்றி விட்டால் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஹல்லேலூயா. கடவுளால் இதை செய்ய முடியும், என் தேவனால் எதையும் செய்ய முடியும் என்பதை நம்புகிறபடினால அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் என்ன பண்ணாங்களாம், போஜனம் செய்தார். அப்போ இத்தனை நாள் அவங்க என்ன பண்ணல, சரியா சாப்பிடலை. ஹல்லேலூயா. அதை ஏன் அவங்க ரொம்ப கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வேண்டாம் வெறுப்பா சோறு ஒரு கேடா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அப்படியே நம்ம அப்படி தானே இருப்போம். ரொம்ப துக்கமாக இருந்தால் எனக்கு சோறு ஏதாவது இறங்குமா, அந்த நேரத்தில் நமக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணியோ இல்லை சாம்பார் சாதமோ வச்சா நம்ம அதை என்ன பண்ண மாட்டோம், ரொம்ப ஆசையாக தொடறது இல்லைல்ல, அதை உதாசீனப்படுத்தும். இந்த சகோதரி அப்படி தான் இருந்தாங்களாம். ஆனால் பாருங்கள், அவங்க புறப்பட்டு போய் அவங்க என்ன செஞ்சாங்களா, போஜனம் செய்து அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஊற்று விடுதல் இதுதான். ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றி விட்டதுனால அவர் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டார். ஆமென். என் கண்ணீரை உடைய துருத்தியில் அல்லவா வைத்திருக்கிறீர் இல்லை. அப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு விசுவாசம் இருந்திருக்கு, நான் ஊற்றுனது எல்லாம் எங்கே தரையில் ஊற்றலை. ஹல்லேலூயா. அந்த சர்ச்சில் நான் ஊற்றிட்டு வரல, எங்கே ஊற்றிருக்கேன், என் கண்ணீரின் ஒவ்வொரு துளிகளும் தேவனின் கரத்தில் இருக்கிறது, அவருடைய துருத்தியில் அல்லவா நீர் வைத்திருக்கிறீர். பக்தன் சொல்கிறார்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவச்சனமே, நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் உங்களை நீங்கள் ஊற்றி விட்டீங்க, நீங்கள் அதுக்கப்புறம் போய் போஜனம் பண்ணலாம், அப்புறம் நடக்கிற வேலையை பாருங்கள், அவ்வளோதான். ஆமென். மற்றதெல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பார். ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டுட்டு நீ பாட்டு என்ன பண்ண வேண்டியதான், போயிட்டே இருக்க வேண்டியதான். கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆக இங்கே பாருங்கள், அவள் போய் துக்கமுகமாக இருக்கவில்லை. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒன்று கேட்டாங்க, ஆனால் ஆண்டவர் 1+5 கொடுத்துருக்கார். ஆமென். அதுக்கப்புறம் 5 பிள்ளைகள் அண்ணாளுக்கு பிறந்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஃபஸ்ட்டு குழந்தை அது பெஸ்ட்டு குழந்தையாக இருந்தது. அதான் விஷயம். ஃபஸ்ட்டு தான், ஆனால் அது பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுன்னுவாங்க, லாஸ்ட்டு ஆனால் பெஸ்ட்டு தான் அப்படின்வாங்க. ஆனால் இங்கே ஃபஸ்ட்டே எப்படி தான் கொடுக்குறாரு, பெஸ்ட்டானதாக கொடுத்துட்டு சொல்கிறார். அந்த அம்மா சொல்கிறாங்க 27வது வசனத்தில், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். வேறு எந்த பிள்ளைக்கும் பண்ணல, அந்த பிள்ளைக்காக தான் பண்ணியிருக்கிறாங்க. நான் கத்தெடுத்து கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. நான் என்ன கேட்டனோ ஆண்டவர் அதை எனக்கு செஞ்சுட்டார். அதனால் நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். என்ன கேட்டாங்களோ, என்ன செய்கிறேன்னு சொன்னாங்களோ, இவங்களும் அதை செஞ்சாங்க. ஆமென். தன்னுடைய பொருத்தனைகளை நிறைவேற்றி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினவர் தான் இந்த அன்னாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அருமையான தேவச்சனமே, உங்கள் இருதயத்தை ஊட்டிட்டு திரும்பியும் போய் எங்கேயாவது கொண்டுட்டு வராதிங்க. ஆண்டவர்கிட்ட ஊட்டிட்டா ஊட்டினது தான். ஆமென். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் தேவைகளை சந்திப்பார். சங்கீதம் 6ஆம் அதிகாரம்
9வது சங்கீதம் 6:9 வாசிங்க. ஆமென். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் விண்ணப்பத்தை கேட்டார். இங்க சங்கீதக்காரன் சொல்றார், என் விண்ணப்பத்தை கேட்டார், என்னுடைய ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொள்கிற அந்த இடத்துல தான் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். அருமையானவர்களே, உங்களுடைய ஜெபம், உங்கள் விண்ணப்பம் எல்லாம் ஆண்டவர்கிட்ட போயிட்டே இருக்குது. ஆமென். அதுக்கான கேட்டுட்டு அந்த ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்குறாருன்னா அவர் செவி கொடுத்து கேட்குறார். ஆமென். செவி கொடுத்து கேட்குறார். நீ என்ன ஜெபம் பண்ணன்றத ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? செவி கொடுத்து கேட்கிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, என்னோட விண்ணப்பத்தை அறிந்து நமக்கு உதவும் கர்த்தர். இரண்டாவதாக விசுவாசத்தை அறிந்து உதவும் கர்த்தர். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. நீ போகலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இங்கே 100க்கு அதிபதி இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, 100 பேருக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல், ஒரு ரோமன் கவர்மெண்ட் அஃபிஷியலாக இருக்கிறார். ஒரு ரோம் அரசாங்கத்தில் வேலை செய்கிற ஒரு 100 பேருக்கான அதிகாரியாக அவர் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவிடத்தில் வந்து, என் வேலைக்காரன் எப்படி இருக்கிறான்? சுகவீனமாக இருக்கிறான். ஏன் ஒரு வேலைக்காரனுக்காக இவர் வந்தார்? இங்கே வேலைக்காரன் எழுதியிருக்கு. கண்டிப்பாக அவர் ஒரு முக்கியமான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய வேலைக்காரனாக தான் இருந்திருக்கணும். அல்லேலூயா. சரிங்களா? கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் அஃபிஷியலுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட, இல்லை என்றால் மிக முக்கியமான அந்த வேலைக்காரன் இல்லைன்னா இந்த வேலையை செய்ய முடியாது என்பது அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆமென். அதனால தான் பாருங்கள், இவர் அவனுக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ள வந்திருக்கிறார். ஆமென். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 100க்கு அதிபதி ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 9வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. 8வது வசனம் ஃபஸ்ட்டு. ஆண்டவரே, அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரம் அல்ல. எப்படிப்பட்ட ஒரு தாழ்மை பாருங்க. அல்லேலூயா. ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க, இயேசு கிறிஸ்துவோட ஃபேமிலி கூட இந்த ரோம அரசு அதிகாரத்துக்கு கீழே தான் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த சூழ்நிலையில் கூட இவன் தன்னை தேவனுக்கு முன்னாடி தாழ்த்துறதை பார்க்குறோம். அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்க்குறார். அன்னாளின் விசுவாசம். இப்போ இந்த ரோம அரசு அதிகாரியினுடைய 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம் இது எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, நான் வந்து ஒருத்தனை போவான், வானா வருவான். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நான் இன்னைக்கு உங்களை வந்து தேடி வந்திருக்கிறேன்னா, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். என் வீட்டில் வந்து நீங்கள் வந்து கால் வைக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு பாத்திரமானே இல்லை. ஏன்னா என்னை பற்றி எனக்கு தெரியும். அவன் ஃபஸ்ட்டு தன்னை ஒத்துக்கொண்டான். அல்லேலூயா. தாழ்மைன்றது அடுத்த கதை. சரிங்களா? ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க, தாழ்மைக்கு அப்புறம்தான் மேன்மை. ஆமென். எடுத்ததுமே மேன்மையை காட்டினீங்கன்னா அடுத்த தாழ்மை தான். அப்போ இங்கே பாருங்கள் பிரியமான, அவனுக்கு நல்லா தெரியும் தான் யார் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஏன்னா தேவ சமூகத்தில் நீங்கள் உங்களை முழுசாக அர்ப்பணிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் உடைக்கப்படுவீங்க. ஆமென். உங்களுக்கு தானாகவே அழுக வரும். உங்களை ஆண்டவர் அப்படி தொடரணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. இவன் அவர் பிரசன்னத்தில் வந்ததுமே இவன் தன்னையே அறியாமல் அவன் என்ன பண்ணுறான்? ஆண்டவரே, நீ என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரம் அல்ல. அல்லேலூயா.
இல்லை நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும், ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது. ஹல்லேலூயா. இல்லை பேதுரு பார்த்தீங்களா, பேதுரு இவர் இயேசு என்பதை அறிந்து கொண்ட உடனே அவன் தான் நிர்வாணியாக இருக்கிறான் என்று அறிந்த உடனே கடலுக்குள்ளே குதிச்சிட்டான். ஆமென். இதே பேதுரு தான் ஆரம்பத்தில் பேதுருவை தேவன் ஊழியத்துக்காக அழைக்க போகிற அந்த சமயத்தில் அவன் இப்படி சொல்கிறான். இந்த அவ்வளோ விஷயத்தையும் பார்த்துட்டான். அவனுடைய படகு அமிழத்தக்கதாக, நிறைய வலைகள் கிளியத்தக்கதாக, அவ்வளோ மீன்கள் எல்லாம் பிடிச்சதுமே அவன் ஒரே வார்த்தை சொல்கிறான், பாவி ஆகிய மனுஷன் நான், ஹல்லேலூயா, என்னை விட்டு அகன்று போகும் ஆண்டவரே அப்படின்றான். இதுதான் தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சுனாலும் உங்களுக்கும் அதே சூழ்நிலை தான் வரும். ஹல்லேலூயா. ஆமாம். நம்மையே நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். இங்கே பாருங்கள், பேதுரு செஞ்ச விஷயம் அதுதான். இந்த 100க்கு அதிபதியும் அதே தான் செய்கிறார். இவர் சொல்கிறாரு, நீங்கள் வர்றதுக்கு நான் தகுதி இல்லை, ஆனால் ஒன்று, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அவன் சரியாயிடுவான் அப்படின்னார். அப்போ தான் ஆண்டவர் அவன்கிட்ட ஒரு விசுவாசத்தோடு சொல்ல, நீ போகலாம். ஆமென். நீங்கள் போகலாம்ப்பா, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது, ஹல்லேலூயா என்றார். அந்த நாளிகையில் அவன் வேலைக்காரன், அந்த நாளிகையில் இன்ஸ்டண்ட்டாக அட் த சேம் டைம் ஆண்டவர் இங்கே சொல்லி முடிக்கிறாரு, அங்கே அற்புதம் என்ன ஆயிடுச்சு, நடந்துருச்சு. ஆமென். நீ எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறியோ அன்றைக்கி தான் உங்களுக்கு விடிவு காலம். ஹல்லேலூயா. when you accept that I am a sinner, சரிங்களா, நீங்கள் எப்போ ஒத்துக்கிறீங்க, ஆண்டவரே நான் பாவி தான் ஆண்டவரே, மேன்மை பாராட்டிக்கொள்ள ஒன்றும் இல்லை, ஹல்லேலூயா, என்னை குறித்து மேன்மை பாராட்டிக்கொள்ள ஒன்றும் இல்லை ஏசப்பா, எல்லாமே நீங்கள் தான், எல்லாத்தையும் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க, ஆமென் அப்படின்னு சொல்லி என்னைக்கு நம்ம முழுசாக நம்மளை அர்ப்பணிக்கிறோமோ அன்னைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆகவே அருமையான தேவ ஜனமே, இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவதாக, வியாதியை அறிந்து உதவும் கர்த்தர். நம்முடைய வியாதியை அறிந்து உதவும் கர்த்தர். முதலாவது நாம் பார்த்தோம், விண்ணப்பத்தை அறிந்து உதவும் கர்த்தர். அடுத்ததாக விசுவாசத்தை அறிந்து உதவும் கர்த்தர். அடுத்ததாக வியாதியை அறிந்து உதவும் கர்த்தர். எப்படி ஆண்டவர் உதவுகிறார்? யாத்திராகமம் 23:25 எடுத்து வாசிங்க. ஆமென், ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், மோசேயின் மூலமாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசுகிற காரியம், உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவுள். வியாதியை அறிந்து உதவும் கர்த்தர். நமக்கு என்ன வியாதி என்பது அவருக்கு தெரியும். ஆனால் அந்த வியாதிக்கு சில நேரத்தில் சில காரியங்கள் தான் காரணமாக இருக்குது. இங்கே ஆண்டவர் அதுக்கு தான் தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரையே நீ என்ன பண்ணு, சேவிக்க கடவாய். ஆமென். வேறு எந்த சப்ஸ்டியூட்டும் இருக்கக்கூடாது. நீ உன் தேவனாகிய கர்த்தரையே என்ன பண்ணணும், சேவித்தாய் என்றால் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் என்ன பண்ணுவார்? இப்போ புரியுதுங்களா? நம்முடைய அப்பமும் தண்ணீரும் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? அவரை சேவிக்கும்போது. ஹல்லேலூயா. அவரையே சேவிக்கும்போது, அவரை மட்டும் சேவிக்கும்போது கர்த்தர் நம்முடைய எல்லா ப்ரொவிஷன்ஸையும் கர்த்தர் சந்திக்கிறார். ஆமென். நம்முடைய தேவைகள் யாவற்றையும் கர்த்தர் சந்திக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஜெகோவா ஜைரே, நம் தேவைகள் யாவையும் சந்திக்கிறவர். ஆமென். யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். ஆமென். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறார். இங்கே சொல்லுகிறார், உன்னுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து, இதுவரைக்கும் மோசே சொல்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசமான கிராமட்டிக்கலில் வருது. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஹல்லேலூயா. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஒரு வியாதியை விலக்கக்கூடிய சக்தி மோசேக்கு இல்லை. ஆமென். ஒரு பலவீனத்தை மாற்றக்கூடிய எந்த ஒரு சக்தியும் எந்த போதகருக்கும் இல்லை, எந்த ஊழியக்காரங்களுக்கும் இல்லை, எந்த தனி நபருக்கும் இல்லை. அப்போ அதை மட்டும் யார் தான் செய்ய முடியும்? ஆமென். யார் தான் செய்ய முடியும்? ஆண்டவர் ஒருவரால் தான் செய்ய முடியும்.
நம்ம அதுக்காக விண்ணப்பம் தான் பண்ண முடியும். ஆமென். ஆனால் கர்த்தர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஹிண்ட் கொடுத்துருக்கிறாரு. நீ என்ன சேவித்தாய் என்றால் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். யாத்திராங்க 15:26 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு ஆமென். நீங்க என்ன சொல்றாரு? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஐ ஆம் யுவர் டாக்டர். ஆமென். ஆனால் இந்த டாக்டர் நம்ம போகிறோம், என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்பார். உங்கள் பேர் எழுதுவார், உங்கள் ஏஜ் எழுதுவார், நீங்கள் என்ன ஜெண்டர்ன்றது எழுதுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அந்த காதில் வச்சு மாட்டுவாங்க டெத்தஸ்கோப்பில், அதை எடுத்து நமக்கு என்ன பண்ணுவாங்க? அது நம்மளை செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? பிபி இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த தெர்மாமீட்டர் எடுத்து வாயில் சொருகிடுவாங்க, வச்சுட்டு அது வேறு கொஞ்ச நேரம். இதுக்கு இடையிலே நிறைய கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும். ஆமாவா இல்லையா? என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏதாவது சாப்பிட்டீங்களா? இப்படி கேட்பாங்க. இது இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஓரளவுக்கு அவர் ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவார். பாருங்கள், இனிமேல் நீங்கள் காரம் எண்ணெய்லாம் அதிகமாக சாப்பிடாதீங்க, இதெல்லாம் சரியாயிடுங்க அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், இந்த வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்கணும். டாக்டர்கிட்ட போகிறது முக்கியம் இல்லை, அவர் சொல்கிறது எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணியே ஆகணுங்க. அப்போ தான் அது சரியாகும். அல்லேலூயா. எப்படி வியாதி சரியாகும்? ஆண்டவர் சொல்கிறத கேட்கணும், ஃபஸ்ட்டு கவனமாக கேட்கணும். சரியா? எந்த மாத்திரையே எந்த நேரத்தில் போடணுன்றது நமக்கு தெரியணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட வேண்டியது சாப்பிட்றதுக்கு அப்புறமா போடக்கூடாது. அப்போ அவ்வளோ விஷயம் இருக்குது. அல்லேலூயா. வெறும் வயிற்றில் போட வேண்டியதை சாப்பிட்டு போடக்கூடாது, சாப்பிட்டு போட வேண்டியதை வெறும் வயிற்றில் போடக்கூடாது. இப்படி நிறைய இருக்கா இல்லையா? இல்லை, அப்போ நம்ம அதை கவனமாக கேட்கணுங்க. அப்படி கேட்டால் தான் ஒரு ஆசீர்வாதம். அவர் பார்வைக்கு செம்மையானவங்களே செய்யுங்க. செம்மைன்னு அது ரைட் திங். சரிங்களா? சரியான காரியம், அதை மட்டும் செய்யணும், வேறு எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. கட்டளைகளுக்கு செவி கொடுங்க. என்ன சொன்னாரோ அப்படியே அதை செய்யுங்க. செவி கொடுக்கறதுனா என்னது? அப்படியே கேட்கறது இல்லை, செய்கிறது. அல்லேலூயா. மிராக்கிளின் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டா மிராக்கிளின் கேட்ட எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? இங்கே வான்னா என்ன பண்ணணும்? டப்புன்னு பெஞ்சை விட்டு இறங்கி முன்னாடி வரணும் இல்லை? இதுதான் செவி கொடுக்கறது. அல்லேலூயா. அப்போ இங்கே பாருங்கள், அவர் செவி கொடுத்தா உன் நியமங்கள் யாவையும் கை கொண்டா என்ன நடக்கும்னா, எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் என்ன பண்ண மாட்டேன் உனக்கு. இப்போ நான் யோசித்து பாருங்கள், எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதி வந்தால் என்ன ஆகும்? இந்த வியாதியே தாங்க முடியலையே. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நமக்கு சாதாரண தலைவலியே சரியாக மாட்டேங்குதே, கடுப்பாகுதே இல்லை? ஒரு தும்பல் வந்துட்டால் அவ்வளோ கஷ்டப்படுறோம்ல, ஜுரம் வந்து அவ்வளோ வேதனைப்படுறோம்ல. ஒரு வேளை எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதி வந்ததுன்னா என்னங்க ஆகும்? எனக்கு அதுதான் யோசனையாகவே அதையும் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்படின்னா வியாதி வந்திருக்கும் அவங்களுக்கு, ரொம்ப மோசங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு வியாதிகளில் 1% கூட நமக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர்களுக்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றை கூட உங்களுக்கு வர பண்ணலை. ஏன்னா நம்ம அவருடைய சத்தத்தை கேட்கணும். ஆமென். அதற்கு செவி கொடுக்கணும். அப்படி இருந்தால் அவர் சொல்கிறாரு, உன்னையே நான் உனக்கு வர பண்ணேன், ஏன்னா நான் தான் உன்னுடைய டாக்டர். நான் ஏற்கனவே சொன்னல, காட் இஸ் அவர் டாக்டர். ஆமென். நானே உன் பரிகாரியாகிய, பரிகாரின்னா என்னது? டாக்டர். ஐ ஆம் யுவர் ஃபிசிஷியன். ஆமென். நானே உன் டாக்டருங்க. அப்போ டாக்டர் சொன்னபடி தானே எல்லாமே இருக்குது. இந்த 26வது வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது? கிட்டத்தட்ட எல்லாமே அந்த டாக்டர் என்ன பேசுவாங்களோ அதை தான் இங்கே பேசி வச்சுருக்கார். ஆமென். அப்போ நீங்கள் ஹீல் ஆகணுன்னா ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்து செவிங்க. அவர் சத்தத்துக்கு கவனமாக கேளுங்க, செவி கொடுங்க. அவங்க நேமனுங்க யாவற்றையும் கை கொள்ளுங்க. யோவான் 5:6 வாசிங்க. இயேசு கண்டு
அவனை நோக்கி சொஸ்தமாக விரும்புகிறாயா என்றார். வாசிங்க. அதற்கு வியாதியஸ்தன், போதும், இதெல்லாம் நமக்கு தெரியும். சர்டைன் மேன் இன் சர்டைன் பிளேஸ். நான் ஏற்கனவே இதை உங்ககிட்ட பிரசங்கம் பண்ணியிருக்கேன். சரியா? ஒரு குறிப்பிட்ட மனிதன் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்தான். ஆனால் அவர் எத்தனை வருஷமாக இருந்தார்னா 38 வருஷமாக இருந்தார். அல்லேலூயா. இந்த குறிப்பிட்ட சர்டைன் மேன் இன் சர்டைன் பிளேஸ், குறிப்பிட்ட மனிதன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல 38 வருஷமாகவே இருந்திருக்கிறார். அல்லேலூயா. அவனுக்கு கொஞ்சம் கூட பாருங்க, நான் சொஸ்தமாகணுன்ற எண்ணமே வரல. இனிமேல் வாழ்க்கை இப்படி தான் அப்படின்ற ஒரு நிலையிலேயே அவன் இருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் கேட்டார். எல்லாரையும் தொட்டு சுகமாகிட்டு போயிட்டே இருக்கிறார். நீ சுகமாயிரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் போகிறார். ஆனால் இவங்கிட்ட மட்டும் கேட்குறார். அல்லேலூயா. என்னன்னு கேட்குறாரு? ஆமென். ஏன்னா இவன் ஃபோக்கஸ் ஆண்டவர் மேலே இல்லை. புரியுதுங்களா? இவன் ஃபோக்கஸ் யார் மேலே இல்லை? ஏசப்பா மேலே இல்லவே இல்லை. அவர் எனக்கு ஏதாவது செய்வார்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல. ஆனால் ஆண்டவர் அவன்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவன் பதில் சொல்கிறான். நிறைய சாக்கு போக்கு சொல்கிறான். என்னை யாரும் கூட்டின்னு போய் உள்ள இல்லை. அவன் எப்பவுமே ரிலைட் ஆன் சம்படி. ஆமென். அவன் எப்பவுமே மற்றவங்கள சார்ந்து வாழணுன்னே அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்து பழகிட்டான். அதனால் அவனால் என்ன பண்ண முடியல? விசுவாசிக்க முடியல. சில நேரத்தில் நம்முடைய விசுவாசம் தளர்ந்து போவதற்கு காரணம் நம்மை சுற்றி இருக்கிறவங்க தான். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் நல்லிஃபை ஆகிறதுக்கு காரணமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான். இப்போ நம்ம அதுலேருந்து ஃபஸ்ட்டு விடுபடணும். விடுபடணும், பிரிஞ்சு போக சொல்லலை. நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் அந்த மாதிரி சூழ்நிலை விட்டு உங்கள் இருதயத்தை திருப்புங்க. அல்லேலூயா. நீங்கள் தேவனை சார்ந்திருங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள், ஒரு காரியம் நடந்தது. அவன் சொல்கிறான், நான் போகிறதுக்குள்ளேயே எவனாவது போயிடுறான். இவன் ஃபஸ்ட்டு போவே இல்லை. அதான் உண்மை. 38 வருஷமாக ஒரு இன்ச்சாக நான் வந்திருந்தா கூட எப்பயும் இப்போ பொத்துன்னு வந்திருக்கலாம் இல்லை. ஆனால் இவன் என்ன பண்ணல? ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறதுக்கான எந்த முயற்சியும் என்ன பண்ணலை. வாடகை வீட்டில் இருக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு மூவ் பண்ணணும். வீடு கட்டணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கால் எடுத்து வைக்கணும். சர்ச்சு எக்ஸ்டென்ஷன் பண்ணோன்னு வந்த முதல் நாளே நான் எழுதினேன் என்னுடைய பேப்பரில். சரிங்களா? இல்லைன்னா வேறு ஒரு இடத்துல ஒரு பெரிய இடமா வாங்கி கட்டணும். இது 2 தான் என் மைண்டில் இருந்துச்சு அன்றைக்கி. நான் எழுதின அந்த பேப்பர் எங்கே போச்சுன்னே தெரியல. ஆனால் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் தான் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்களேன். அது ஃபஸ்ட் அதுக்கான முயற்சி என்ன பண்ணணும்? ஜோ மண்ணே இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறார், நான் ஒரு அமௌண்ட்டு கொடுக்கணும் சர்ச்சுக்கு, அதை கொண்டாந்து கொடுத்துட்றேன். நான் சொன்னேன், அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே ஃபிக்ஸடில் போட்டோம். அல்லேலூயா. அதுதான் ஆரம்பம். ஆமென். அல்லேலூயா. எதையாவது பண்ணணும். we should take some measure to inherit the blessings of God. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை இல்லை. ஆனால் இவன் சொல்கிறான், என்னை யாரும் எடுத்துன்னு போக மாட்டாங்க. உடனே இவன் பாருங்கள், இப்படி சொல்லினே இருக்கும்போது இயேசு அவனை பார்த்து சொல்கிறாரு. இதுக்கப்புறம் பேச்சே இல்லை, கான்வர்சேஷனே கிடையாது. இவங்ககிட்ட பேசுனா நல்லதில்லை. அல்லேலூயா. அண்ணதான் ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டாரு, எழுந்துரு, ஸ்டாண்ட் அப். ஆமென். எழுந்துரு, பேசினே இருக்காது, எந்திரி, அவ்வளோதான். எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ. அல்லேலூயா. உன்னோட படுக்கையை எடு. இதுவரை உன் படுக்கையை கூட நீ எடுக்க மாட்டேடா. அல்லேலூயா. உன் படுக்கையை கூட எடுக்க முடியாத ஒரு நிலையில தான் நீ இருந்திருக்கிற. உனக்கே நீ உதவி இல்லாதவனா இருந்திருக்கிற. அல்லேலூயா. உனக்கே நீ உதவி இல்லாதவனா இருந்திருக்கிற. அதனால தான் அவர் சொன்னார், உன் படுக்கை எவனாவது எடுப்பான்னு வெயிட் பண்ணாத, அதையும் நீ தான் என்ன பண்ணணும்? எடுக்கணும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இதுவரையும் நடக்காதவன் நடக்கிறான். ஆமென். இதுவரையும் துள்ளி குதிக்காதவன் துள்ளி குதிக்கிறான் எடுத்ததுமே. ஆமென். இதுவரையிலும் எல்லாரையும் நிமிந்து பார்த்துக்கிட்டு இருந்தவன் இப்போ சரி சமமாக பார்க்க ஆரம்பித்தான். இதுதான் வியாதி அறிந்து உதவும் கர்த்தர். சில வியாதிகள் மனவியாதிகள் கூட இருக்கும் நமக்கு. ஆமென். சில மனவியாதிகள் நம்மை செயல்பட விடாமல் தடுக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மனவியாதிகள் தான் இன்னைக்கு மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார்.
இவன் வியாதி என்னன்றது இங்கே சரியாக எழுதவே இல்லை. அது ஏதோ அவனா இருந்துன்னு போட்டோம். ஆனால் அவனுக்குள்ள மைண்டில் இருந்த வியாதி தான் இவனை 38 வருஷமாக ஒன்றுமே பண்ண விடாமல் வச்சுருந்தது. ஆமென். அந்த கட்டு அறுக்கப்படணும் பிரியமானவர்களே. அதனால தான் பாருங்கள் பிரியமானவர்களே, இங்கே அவர் தெளிவாக சொல்கிறாரு, எழுந்துரு, அவ்வளோதான், கெட் அப், ஸ்டாண்ட் அப். ஆமென். நீ இனிமே உட்கார்ந்து இருக்கக்கூடாது, படுத்துனே இருக்காது, எந்திரிச்சு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னான். உடனே அவன் என்ன பண்ணான் பாருங்க, அந்த மனுஷன் ஸ்வஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அல்லேலூயா. தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனானா. அந்த படுக்கை எவ்வளோ நாத்தம் முடிச்சதாக இருக்கும்ல. ஆமென். எடுத்துன்னு போய் எங்கேயா குப்பையில் போட்டிருப்பான், தான் உண்மை இல்லை. ஆகையினால் அந்த கம்ஃபர்ட் ஜோன்னு கர்த்தர் எதிர்பார்க்கல, நீங்கள் வாழணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்களும் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புகிறார். அதை தான் இங்கே ஆண்டவர் இங்கே செய்கிறார். மத்தேயு 14:14 வாசிங்க. திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். நிறைய பேர் வந்தாங்க. அவங்கள பார்த்ததும் God moved with compassion. Jesus moved with compassion. இயேசு மனதுருகத்தினாலே இறங்கி என்ன பண்ணாராம், அவர்களில் யாரெல்லாம் வியாதியஸ்தராக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தனியாக வர சொல்கிறார். அல்லேலூயா. அவங்கள தனியாக வர சொல்லி அவங்களுக்கு எல்லாருடைய வியாதியிலேருந்து அவங்கள விடுதலை ஆக்கிறார். அல்லேலூயா. அவங்களுடைய வியாதிகளிலிருந்து அவளை விடுதலை ஆக்கினார். அந்த தேவன் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்தை அறிந்து உதவி செய்வார். ஆமென்.